ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்க ரேடிஷன் ப்ளூ போயிருந்தோம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அங்கே நடந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு தான் போனோம். மேக்ஸிமம் இந்த பஃபே போகும்போது எப்போவுமே ப்ரீ புக் பண்ணிட்டு போனால் நம்ம கொஞ்சம் போனோடனே நம்மளுக்கு டேபிள் கிடைக்கும். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின அங்கே ரஷ் கிடையாது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கோம். பட் மேக்ஸிமம் டின்னருக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். பட் ஃபஸ்ட்டு டைமாக லன்ச்சு. ஸோ லன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வெஜ் பிரியராக இருந்தால் உங்களுக்கு சாம்பார், குழம்பு, ரசம், கூட்டு, பப்பட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே நான்வெஜ் அப்படின்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி எல்லாம் நம்ம செப்ரேட்டாக தான் ஆர்டர் பண்ணணும். மீன் குழம்பு இங்கே இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய சாலட் ஐட்டம், ஃப்ரூட் சாலட்டும் இருந்தது, வெஜிடபிள் சாலட்டும் இருந்தது. அதே மாதிரி டெசர்ட் ஐட்டம் சொல்லிக்கவே வேணாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து மேக்ஸிமம் ரெசிடென்சியில் சாப்பிடும்போது இந்த ஃபீல் நான் அங்கே அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா ரெசிடென்சியில் ஒரு சாட்டிஸ்ஃபைடான லன்ச் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேடிஷன் ப்ளூ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃபுட்டு எல்லாமே. குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே அந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஃபேவரட் வந்து சாம்பார் இல்லையா? ஸோ அதை அங்கே சாப்பிட்டோம். எல்லா ஃபுட்டையும் ஒரு கிளான்ஸ் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்திருந்தேன். சில ஃபுட்டை என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. அதனால் அதுக்கெல்லாம் கோவிச்சுக்காதீங்க யாரும். பட் நீங்கள் இங்கே குழந்தைகளோடு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி இங்கே ஃபுட்டு சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி பஃபே ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு ஃபுட்டு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறங்காட்டி ஒரே ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா ஃபுட்டும் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பஃபேவோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். குறிப்பாக என்னோடய ஃபேவரட் மீன் குழம்பு இங்கே இருந்துச்சு. ஸோ அதை நான் ரொம்பவுமே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். அது இல்லாமல் சிக்கன் கிரேவி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஐட்டம் இருந்தது, பாஸ்தா ஐட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியாக வச்சுருந்தாங்க லஞ்சுக்கு. உங்களுக்காக நான் அப்படியே ஒவ்வொன்றா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே வீடியோ எடுத்திருந்தேன். மேக்ஸிமம் நீங்கள் போகும்போது ப்ரீ புக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா இதோட இது பார்த்திங்கன்னா பஃபேக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்பில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்கிற ஃபுட்டையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பிளேட்டில் வச்சு டேஸ்ட் பண்ணோம். ரியலி எல்லா ஃபுட்டுமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருந்துச்சு. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டைம் ஆச்சும் இந்த ரேடிஷன் ப்ளூ பஃபேவை அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லிக்கர் வேணும்னாலும் லிக்கர் ஐட்டமும் உங்களுக்கு செப்ரேட்டாக இருக்குது. பட் அது வந்து பஃபேல இன்க்ளூட் ஆகாது. அதே மாதிரி கேக் வெரைட்டியும் நிறையா இருக்குது. பர்டிகுலர் கேக் மட்டும்தான் நம்ம பஃபேக்கு பண்ணுறாங்க. நம்ம வேறு வெரைட்டி கேக்ஸ் வேணும் அப்படின்னா அலக்கிட்ட நம்ம இது பண்ணிக்கணும். செப்ரேட்டாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கணும். இன்னும் ரொம்ப ரியலி சூப்பர்வாக இருந்தது. அதே மாதிரி என்னோடய ஃபேவரட் ஒயிட் ரைஸ் எடுத்து ஒரு அப்பளம் போட்டு சாம்பார் எல்லாம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி என்னோடய சன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். மெயினாக இந்த லன்ச் வந்து அவனுக்காக தான் நாங்கள் போனதே. அதுக்கப்புறம் எங்களோட ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா மொஹிட்டோ வந்து என்னோடய ஃபேவரட். எப்பவுமே எங்கே போனாலும் நான் வந்து ஒன்று ப்ளூ மொஹிட்டோ இல்லை அப்படின்னா ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ ஆர்டர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய சன்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவனோட ஃபேவரட் அப்படின்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமு. ப்ரௌனி வந்து இங்கே ரொம்ப ஹாட்டாக இல்லை, பட் கொஞ்சம் வார்மாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா இருந்தது. அந்த சாக்லேட் ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா லிக்விடாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி அங்கே சில விசிபிளுக்காக நம்மளுக்கு லிக்கர் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். அது இல்லாமல் கேக்கு நிறையா செப்ரேட்டாக கேக் வெரைட்டி நிறையா இருக்கும். இதில் இன்கேஸ் நீங்கள் எதாவது பர்த்டே பார்ட்டிக்காக கேக் வெட்டுறீங்க அப்படின்னா கூட கேக் கட்டிங் அங்கேயே அலௌடு தான். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே விசிபிளில் நம்மளுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம என்ன கேக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் ஒரு திருப்தியான லன்ச்சு ரொம்ப நாள் கழித்து நாங்கள் சாப்பிட்டேன். ரியலி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்ட் இருந்துச்சு. அது ரொம்ப அழகா இருந்தது. அ எப்பவுமே இது வந்து என்னோடய ஃபேவரட் ஆர்ட்ன்னு சொல்லலாம். ரொம்ப நேச்சுராக இருக்கும் இந்த ஆர்ட்டு. நான் இங்கே போகும்போதெல்லாம் இந்த இடத்துல நின்று நான் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன். அது இது வந்து வெளியில் கார்டனில் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.